வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு கார் மாடிஃபிகேஷன் எபிசோட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வாகனம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கியா கேரன்ஸோட ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ்ங்க. அந்த கிளாவிஸ் வரதுக்கு முன்னாடி வந்து கியா கேரன்ஸை ஒரு மேஜர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு கார் வாங்கினா எந்த அளவுக்கு வந்து மாடிஃபிகேஷனில் வந்து ஸ்மார்ட்டாக பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறது ஒர்த் இல்லையா, இந்த வாரண்டி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி என்ன காஸ்ட்டுக்கு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த கியா கேரன்ஸை நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த கார் ப்ளஸ் டீமுக்கு ஒரு சின்ன ஷவர் கொடுத்துடலாம். நீங்கள் காசு மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போது இந்த கியா கேரன்ஸில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கும். இனிஷியலாக எல்லாருமே இன்னைக்கு தேதியில் கார் வாங்கின உடனே மாடிஃபை பண்ணுறது இந்த ஹெட்லாம்ஸுங்க. ஏன்னா ஓயில் வர ஹெட்லாம்ஸ் வந்து அந்தளவுக்கு த்ரோ பெட்டராக இருக்கிறது இல்லை அப்படின்றனால ஹெட்லாம்ஸை மாடிஃபை பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வார்ம் ஒயிட்டில் மாற்றுங்க, இல்லை ஹாலஜனில் போங்க. ஃபுல் எல்இடி அந்த ஒயிட் கலர் லாம்ப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது போகாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா X7 வந்து வார்ம் ஒயிட் எல்இடிஸ் போயிருக்காங்க. ஸோ இதோட டெப்த் அப்படின்றது வந்து நைட் டைமில் ஃபாக் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும். இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளே வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத நீங்கள் கார் ப்ளஸ் டீமை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. த்ரோ பார்ப்போம். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டில் டேம்ப் பண்ணியிருக்காங்க. டியூவல் லேயர் டேம்பிங் அப்படின்றது டோர் பார்ட்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ஹூட் போனட்டையும் டேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து குவாலிட்டியில் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3mm பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது பெட்டராக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருக்கிற டேம்பிங் பயன்படுத்த வேண்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போட்டால் இந்த மாதிரி குவாலிட்டியாக போட்டுருங்க. இந்த வாகனத்தில் டிஎஸ்பி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சப்புக்கு தனியாக வந்து ஆம்பிளிஃபையர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸரும் இங்கே ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான வோல்டேஜ் வந்து எல்லா பக்கமும் ரிசீவ் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுனாலும் ப்ராப்ளம் வந்து காருக்கு ஆகிடக்கூடாது அப்படின்றனால ஒரு ஃபியூஸும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் என்ன அப்படின்றது அது வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபியூஸில் தான் வந்து பாதிப்பு இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு சிஸ்டமில் எந்த விதமான பாதிப்புகளும் கொடுக்காதுங்க. 360 டிகிரி கேமரா இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் மாடலில் வராது, உங்களுக்கு கேரன்ஸில் கிடைக்காது. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போகிறப்ப அதை கிளாரிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி இந்த க்ரோம் எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லா காருக்குமே ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப தேவை. உங்களுக்கு க்ரோம் பிடிக்கும்னா மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓஆர்விஎம் வந்து இங்கே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிளாக இருக்கும், பட் ஃபோல்டபுளாக இருக்காது. இவங்க ஃபோல்டபுளாக மாற்றிருக்காங்க. அதுக்கான ஸ்விட்ச் வந்து ஓஇ டைப்லேயே இங்கே போட்டுக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு வந்து டோர் பேட்சுங்க, டேஷ்போர்டு எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்மெண்ட் மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக தான் இருக்குது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீட் ஃபார் ஸ்பீடில் ஒரு ஹை ரெஸ் பிளேயர் தாங்க போயிருக்காங்க. ஏன்னா இங்கே டிஎஸ்பி போட்டு சவுண்ட் டியூனிங் பண்ணினதால உங்களுக்கு ஒரு பெட்டரான ஹை ரெஸ் பிளேயர் இருந்தால் தான் ஆடியோ அவுட்புட் அப்படின்றது நல்லாயிருக்கும். இங்கே மியூசிக் சும்மா கேட்போம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் லைவில் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஹைரஸ் ஆடியோஸ்லாம் வந்து லைவில் கேட்குறப்ப இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லேக் இருக்காது. அதாவது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போனீங்கன்னா ஒரு 15 to 18K ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. இங்கே இல்லை, எங்கே போனீங்கன்னாலும் ஒரு 20 to 33, 35K போனீங்கன்னா தான் உங்களுக்கு நாள்பட ஒரு 2 to 3 வருஷம் நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் அதை தாண்டி உழைப்பை கொடுக்கும். லேக் ஆகாது. சிஸ்டம் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிறது, லேக் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. இதில் ஆக்சுவலாக வந்து 360 டிகிரி கேமராவும் இருக்குது. பட் இன்னும் கேலிப்ரேட் பண்ணலை. கேலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா கேலிப்ரேட் பண்ணாமல் காமிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி தான் தெரியும். கேலிப்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னும் கேலிப்ரேஷன் நடக்கலை. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா, டன். இதில் யூடியூப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். தயவு செஞ்சு டிரைவிங்கில் இருக்கும்போது வீடியோஸ் ப்ளே பண்ணாதீங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து டிரைவிங்கில் இருக்கும்போது வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகேங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி இதுதான். இதுக்கு வாரண்டியும் இருக்குது. உங்களுக்கு 1 year வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது இஷ்யூஸ்னால் உங்களால் வந்து செக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். கியா கேரன்ஸில் இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் மாடலில் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது கிடைக்காதுங்க. இவங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் இங்கே கார் ப்ளஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓஇஎம்மில் சோர்ஸ் பண்ணி டாப் ஆஃப் லைனோட ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் தான். ஸோ எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ப்ளே இருக்கும்.
கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் பேஸோவில் போயிருக்காங்க. ஒரு 2 வருஷம் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேன் ப்ரௌன் இந்த மாதிரி கலரை வந்து உரிமையாளர் சூஸ் பண்ணனால அந்த மாதிரி போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்க்குறப்ப தெரியும் எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்குன்னு பாருங்கள். டோர் பேட்சில் வந்து சாஃப்ட் லெதரைட் பேடிங் அப்படின்றது இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஓஇஎம்மில் வராதுங்க. கேரன்ஸ் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் மாடல்லாம் வராது, இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஷன் பாருங்கள், நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ் வந்து இவங்க டேன் வித் பிளாக்ங்க அதே தீம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் இது வந்து நப்பா மெட்டீரியலுங்க, கொரியன் நப்பா லெதர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த சீட் கவர்ஸில் வந்து ஒரு லேமினேட்டட் லேயர் பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த சீட்ஸில் வந்து ஹீட் வந்து ரிட்டைன் ஆகாமல் வெளியில் டெசபேட் ஆகிற மாதிரி தான் அது வடிவமைச்சிருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் வந்து ஹீட் அப்படின்றது இதில் வந்து ரிட்டைன் ஆகி உட்காந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. நல்ல மெட்டீரியல் இது ஆக்சுவலாக. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது வரதில் மோஸ்ட் ஆஃப் த காசில் ஃபேப்ரிக்கில் தான் வருது. நீங்கள் போடுறப்பவே நல்ல குவாலிட்டியாக போட்டுக்கோங்க, அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா JBL போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து JL ஆடியோங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். காம்பனண்ட்ங்க, ஃப்ரண்ட்லிங் காம்பனண்ட், ரியர்லிங் காம்பனண்ட் போயிருக்காங்க. டெய்ல் லேம்பில் ஆக்சுவலாக வந்து இந்த கனெக்டட் லேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த மாடலில் கிடைக்காது, இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. OEM சூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட ஒரு LED லேம்ப் போட்டிருக்காங்க. இது இங்கே மட்டும் இப்படி எரியாதுங்க. இங்கே பாருங்க இங்கே இந்த கனெக்டட் டெய்ல் லேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இப்படி சீக்வன்ஷியலாக வரும், ரைட் சைடு போட்டிங்கன்னா அந்த பக்கம் சீக்வன்ஷியலாக க்ளோ ஆகும். அப்புறம் க்ரோம் எலிமெண்ட்ஸ் இந்த உரிமையாளருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். டோர் ஹேண்டல்ஸ்லாம் போட்டிருக்காரு, இங்கேயும் போட்டிருக்காரு. அடுத்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுங்க, சப்போஸ் நீங்கள் வச்சிருக்க OEM ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே நீங்கள் உங்களுக்கு செட் ஆகலை வராது அப்படின்னா, அது வந்து ஒயர்டாக மட்டும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. மேக்ஸ் லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒயர்டாக இருக்கக்கூடிய சிஸ்டமை ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேயே மாற்றி கொடுத்துரும். இல்லை என்னோட ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா OEM யூனிட், அதை நான் மாற்ற விரும்பல, ஆண்ட்ராய்டுக்கு மாற்ற விரும்பலன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது, நீட் ஃபார் ஸ்பீடில் வருதுங்க. இது என்ன பண்ணுதுன்னா அந்த OEM சிஸ்டமை ஆண்ட்ராய்டு சிஸ்டமை மாற்றி கொடுத்துரும். ஸோ தட் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்க முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கியா கேரன்ஸில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி உங்கள் காரை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கார் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள், ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம கொலாப் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம், இது பெய்டு கொலாபரேஷன் தான். பட் இந்த கடை பர்சனலாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக தெரியும், அதனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இங்கே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நம்ம GS ஆட்டோமோட்டிவ்ஸ் டீமையும் ரீச் அவுட் பண்ணுங்கள், நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய் குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நீங்கள் குடும்பம் இருக்குது. அதை சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.